ராமானுஜன் இருப்பிடத்தை கூற மறுத்த கூறத்தாழ்வான் குருடான கதை தெரியுமல்லவா உனக்கு? யார் இந்த கூறத்தாழ்வான்? ரிமெம்பர், ஹி இஸ் நாட் கூறத்தாழ்வார், ஹி இஸ் கூறத்தாழ்வான். ராமானுஜருக்காக இவ்வளோ பெரிய காரியம் செய்ய காரணம் என்ன? பெருமாள் கூடவே இருக்கிற ஆதிசேஷன் திரேதா யுகத்தில் லக்ஷ்மணனாகவும் துவாபர யுகத்தில் பலராமனாகவும் வந்து அவருக்கு பல பணிவிடைகள் செய்வார். கலியுகத்தில் ராமானுஜராக பிறந்த ஆதிசேஷனுக்கு ஒரு நன்றி கடனாக பெருமாளே கூறத்தாழ்வான அவதாரம் எடுத்து வந்து அவருக்கு ஈடிணை இல்லாத பணிவிடைகள் செய்து கொடுத்தார் என்பது ஐதீகம். கூறத்தாழ்வான் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவரோட மாளிகையில் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர்னா 13 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கிற பெருமாளும் லக்ஷ்மியும் இவ்வளோ பெரிய பணக்காரனா அப்படின்னு மெச்சுற அளவுக்கு பணக்காரர். கூறத்தாழ்வார் எவ்வளோ பெரிய ராமானுஜர் சிஷ்யன்னா, லக்ஷ்மியும் பெருமாளும் தன்னை பற்றி பேசுகிறப்போ நான் எவ்வளோ பெரிய ராமானுஜரோட சிஷ்யன் அப்படின்ல பேசியிருக்கணும், அதை விட்டுட்டு கேவலம் எங்கிட்ட இருக்கிற சொத்தை வச்சு பேசியிருக்காங்களே அப்படின்னு நினச்சி மனசுடைஞ்சு போய் தன்னோட மொத்த சொத்தையும் தானம் செஞ்சு 13 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற காஞ்சிபுரத்துக்கு நடந்தே போய் ராமானுஜருடன் சேருகிறார். அந்த அளவுக்கு ராமானுஜர் சிஷ்யன் அவர். கூறத்தாழ்வான் பிறந்தது 1010, ராமானுஜர் பிறந்தது 1017. தன்னை விட 7 வயசு சின்ன பையனை மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டு அவருக்காக செய்யாத விஷயங்களே கிடையாது. அவ்வளோ பெரிய பணக்காரர் அத்தனையும் விட்டுட்டு வந்து இறந்தவங்களுக்காக சாப்பிட்ற ஏக்காகம் அப்படிங்கிற 11ஆம் நாள் காரிய சாப்பாட்டை சாப்பிட்டு ஸ்ரீரங்கம் கோயிலுடைய நிர்வாக சாவியை ராமானுஜருக்கு வாங்கி கொடுத்தார். ராமானுஜர் ஒரு முறை பிரம்மசூத்திரத்துக்கு விளக்க உரை எழுத நினைக்கிறாரு. பட் அதனுடைய ரெஃபரன்ஸ் புக் காஷ்மீரில் இருக்கிற சாரதா பீடமில் தான் இருக்குது. அதுக்காக ராமானுஜரும் கூறத்தாழ்வானும் காஷ்மீர் போகிறாங்க. அங்கே இருக்கிற நிர்வாகிகள் இவங்களை அந்த ரெஃபரன்ஸ் புக்கை ஒரு நாளைக்கு மேலே படிக்க விடலை, நோட்ஸும் எடுக்க விடலை. ஸோ கூறத்தாழ்வான் ஒரே நைட்டில் அந்த புக்கு முழுவதையும் படித்து காஞ்சிபுரத்துக்கு வந்து ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிற பேரில் லைன் பை லைன் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு விளக்க உரை எழுதுகிறாரு, கம்ப்ளீட்லி பை ஹிஸ் மெமரி. ராமானுஜரை சுத்தமாக பிடிக்காத பெரிய கோவில் நம்பிய கூட இவரோட பேச்சு திறமையால் ராமானுஜருக்கு சிஷ்யராக மாற்றினார். இந்த மாதிரி இவருடைய சிஷ்ய தொண்டு நல்லா போய்கிட்டு இருந்த டைமில் தான் 2ஆம் குலோத்துங்க சோழன் என்ட்ரி ஆகிறாரு. அவருக்கு வைணவம்னாலே பிடிக்காது. அவர் எல்லா வைணவர்கள்கிட்டையும் சிவனே பெரிய கடவுள் அப்படின்னு எழுதி சைன் வாங்கினார். அப்போது அவருடைய மந்திரி, 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய மந்திரி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சைன் வாங்கணும், இவங்க எல்லாத்துக்குமே ரெப்ரசன்டேட்டிவ் அந்த ராமானுஜர் தானே, அவர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கினாலே முடிஞ்சதில்லை அப்படின்னு அவருக்கு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ 2ஆம் குலோத்துங்க சோழன் ராமானுஜரை எல்லா பக்கமும் தேடுறாரு. இது தெரிஞ்ச கூறத்தாழ்வான் ராமானுஜரை சேஃபாக கர்நாடகா அமைச்சிட்டு ராமானுஜர் மாதிரி வேஷம் போட்டுட்டு 2ஆம் குலோத்துங்க சோழனை சந்திக்க போகிறாரு. கூட ராமானுஜருடைய பெரிய குரு பெரிய நம்பியும் போகிறாங்க. பட் அங்கே இருக்கிற மந்திரிக்கு தெரிஞ்சிருது இது வந்து ராமானுஜர் கிடையாது, அவருடைய சிஷ்யன் கூறத்தாழ்வான். இதனால் ரொம்ப கோவப்படுற குலோத்துங்கன் இவங்க 2 பேர்த்தையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி ராமானுஜருடைய வேரபோட்ஸை வாங்க ட்ரை பண்ணுறாரு. பட் 2 பேருமே ஒரு வார்த்தை கூட சொல்லலை. கடைசியாக குலோத்துங்கன் தன்னுடைய உச்சகட்ட கோவத்துக்கு போய் இவங்க 2 பேர்த்தோடைய கண்ணையுமே பிடுங்க உத்தரவிடுறாரு. முதல்ல பெரிய நம்பியோட கண்ணை பிடுங்கிடுறாங்க. அடுத்து கூறத்தாழ்வானுடைய கண்ணுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரே தன்னோட 2 கண்ணையும் பிடுங்கி எரிஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் கூறத்தாழ்வான் 12 வருஷமாக திருமாலிருஞ்சோலை அழகர் கோயிலில் கண்ணு தெரியாமல் அப்படியே கையை தட்டி 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 கோயில் சேவைகள் செய்து வந்தார். தன்னோட மனைவி ஆண்டாள் ஜாதகப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிற கணவரோடைய ஆயுள் நீடிக்காது. அதை தெரிஞ்சும் அவங்கள கல்யாணம் பண்ணி 122 வயசு வரைக்கும் வாழ்ந்தார் கூறத்தாழ்வான். அண்ட் ஹியர் 12 வருஷம் கழித்து அந்த 2ஆம் குலோத்துங்க சோழன் தன்னோட கழுத்தெல்லாம் புண்ணு வந்து செத்து போகிறாரு. அதனால அவனுக்கு கிருமி கண்ட சோழன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. I think this might be one of the greatest inspirations for உலகநாயகன் கமலஹாசன் and தசோதரன். Thanks for watching Game 13 Plot.